ஸோ இந்த கேமில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்கேல் டால் அப்படின்னு ஒருத்தருக்கும் மிஸ்வான் கீ அப்படின்னு ஒருத்தருக்கும் நடக்க ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். மைக்கேல் டாலை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். அக்ரெசிவான கேமுக்கு பேர் போனவர் தான் இவர். அதே மாதிரி இவர் விசான் கீன்னு ஒருத்தர் வந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னால், அவரும் ஒரு அக்ரெஷனான பிளேயர் தான். பட் மைக்கேல் டால் அளவுக்கு இல்லை. எல்லா பிளேயர்ஸும் மைக்கேல் டாலை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அவர் வந்து ரொம்ப அக்ரெஷனாக ப்ளே பண்ணுவார். ஒரு ஷார்ப்பான டாக்டிக்ஸ் ஸ்கில்ஸ் வச்சு ப்ளே பண்ணுவார். தோக்கிற மாதிரி பொசிஷன் வந்தாலும் டிஃபெண்ட் பண்ண மாட்டார், அட்டாக் தான் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அவர் இந்த கேமில் எப்படி விளாண்டுருக்காரு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டால் தான் ஒயிட்டு, பிளாக் வந்து மிஷின் கீ. இப்போ கிங் பான் இது சிலிக்கான் ஓப்பனிங்கில் ஒரு ரீசன் என்னென்னா, சிலிக்கான் ஓப்பனிங்கில் ஒயிட் வந்து கிங் சைடு அட்டாக்ஸ் கொடுப்பாங்க, பிளாக் வந்து குயின் சைடு அட்டாக்ஸ் கொடுப்பாங்க. பட் இது வந்து ஒரு அன்சிமெட்ரிக்கல் பொசிஷன்னு சொல்லலாம். அதாவது சிமெட்ரிக்கல் பொசிஷன்னா, இப்போ நான் என்னோடய கிங் பண்ண நவுத்துறாங்க, அவங்களோட கிங் பண்ண நவுத்துறாங்க, என்னோடய ஹார்ஸ் நான் நவுத்துறேன், அவங்களோட ஹார்ஸ் நவுத்துறாங்க. இது ஒரு சிமெட்ரிக்கலான பொசிஷன். பட் இது வந்து ஒரு அன்சிமெட்ரிக்கலான பொசிஷன். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு எந்த மாதிரி விளாட்றோம் ஒரு ஐடியா இல்லாமல் விளாட்றதுக்காக இந்த சிலிக்கானை வந்து அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்தளவு ஷார்ப்பாக விளையாடுற பிளேயர் எவரும் இல்லை. இப்போ ஒரு வேளை ஒரு கிங் பான் ஓப்பனிங்கை கொண்டு வந்திருந்தார்னா டால் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் அவர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஹார்ஸ் டெவலப்மெண்ட், அவங்களோட பானை நவுத்துறாங்க. இந்த பானோட நவுத்துறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த பான் ஃபர்தராக முன்னாடி வராமல் தடுக்கிறதுக்காக இந்த மூமெண்ட். ஸோ அவங்க பானை நவுத்துறாங்க. பானை நவுத்தி இந்த பானை இதை வச்சு கட் பண்ணி இந்த ஒரு ஹார்ஸ் இங்கே வச்சு கட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு நார்மல் ஓப்பன் வேரியேஷன் இது மூலிமா வரும் சிலிக்கானில். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட ஹார்ஸை டெவலப் பண்ணி இந்த பானை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹார்ஸை டெவலப் பண்ணி இந்த பானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட பானை நவுத்துறாங்க. இது இப்போ தான் நஜ்ட் ஆஃப் வேரியேஷன் வந்திருக்கு. நஜ்ட் ஆஃப் வேரியேஷனை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ வந்து கொஞ்சம் புரியும். நஜ்ட் ஆஃப் வேரியேஷனில் இவர் ப்ளே பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, டிஃபெண்டும் பண்ணணும், அதே சேம் டைம் அட்டாக்கும் பண்ணணும். ஏன்னா மைக்கேல் டால் நிறைய அட்டாக் பண்ணுவார், அட்டாக் பண்ணாமையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு மூவ் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவங்களோட பிஷப்பை நவுத்துறாங்க. இந்த இடத்துல பிஷப்பை நவுத்துறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த பானை ஃபர்தராக டெவலப் பண்ணக்கூடாது அவங்க அப்படின்னு சொல்லி மைக்கேல் டால் வந்து இந்த மூவ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு பானை நவுத்துறாரு. பானை நவுத்துறதுக்கான ரீசன் என்னென்னா, சென்டருக்காக அவர் நவுத்துறாரு. ஈவன் தான் மைக்கேல் டால் ஒரு அக்ரெசிவான பிளேயராக இருந்தாலும் அவர் வந்து இந்த மூவ் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இவங்க அவங்களோட பானை நவுத்தி ஃபர்தராக இந்த பானை இங்கே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மூவ் ப்ளே பண்ணுறாரு டால். இப்போ வந்து அந்த பின்னை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிஷப்பை நவுத்துறாங்க. ஸோ டால் வந்து அவங்களோட குயினை வந்து கொண்டு வராரு F5ல். எதுக்குன்னா இந்த E4 ஸ்கொயரில் வந்து ப்ரெஷரை பில்டப் பண்ணுறதுக்காக தான். ஸோ அவங்களோட குயினை வெளியே கொண்டு வராங்க. குயினை வெளியே கொண்டு வரதுக்கான ரீசன் என்னென்னா, எப்படியா இருந்தாலும் இவங்க வந்து கிங் சைடு கேஸ்டில் பண்ண மாட்டாங்க, குயின் சைடு கேஸ்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ குயின் சைடு கேஸ்டில் பண்ணும்போது இந்த குயின் அட்டாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிஸ்கினுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணுறாரு. ஸோ கேஸ்டில் ஹார்ஸை வெளியே கொண்டு வராங்க. ஹார்ஸை வெளியே கொண்டு வந்து இந்த ஹார்ஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும், அதே மாதிரி சென்டருக்காக இந்த ஒரு மூவு. ஸோ ஃபர்தராக குயின் வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த ஹார்ஸ் வந்து குயினுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக இருக்கும். ஸோ ஃபர்தராக அந்த பானை நவுத்துறாங்க. இந்த பானை நவுத்துறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த பிஷப்போட ஸ்கொயர்ஸை வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்காக கிங் சைடு, ஏன்னா அவங்க கிங் சைடு தான் கேஸ்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பானை நவுத்தி பிஷப்புக்கு கேட்வே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த ஹார்ஸை வந்து பிஷப் மூலயமா எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க இந்த பான் மூலயமா எடுக்கலாம், இந்த பிஷப் மூலயமா எடுக்கலாம், இந்த ஹார்ஸ் மூலயமா எடுக்கலாம். இதில் என்ன ஒரு இதுனா, அவங்க ஹார்ஸ் மூலயமா எடுத்திருக்காங்க. ரீசன் என்னென்னா, இந்த ஸ்கொயரில் சென்டரை கேப்சர் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இந்த பான் வந்து அதுக்கப்புறம் இந்த பிஷப்பை வந்து இங்கே வச்சு ஆல்ரெடி குயின் சைடு அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பீசஸ் இருக்குது, குயின் இருக்குது, அதே சேம் டைம் வந்து அவங்களோட பிஷப்பும் இருக்குது, ஹார்ஸையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஸோ பான் மூவ் பண்ணி ஹார்ஸ் த்ரெட் பண்ணுறாங்க. ஹார்ஸ் மூவ் ஆயிடுச்சு ஓல்டு பொசிஷனுக்கு. ஸோ திருப்பி ஒரு பான் மூவ்மெண்ட், பான் சென்டருக்காக தான். ஸோ இன்ஸ்டட் டேக்கிங் தட் பான் அவங்க வந்து குயினை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ குயினை வந்து கிராஸ் டயக்னலில் வச்சுருக்காங்க.
ஓகே, பானை டெவலப் பண்ணி பான் ஸ்ட்ரோம் கொடுக்குறாங்க கிங் சைடு ஹார்ஸை மூவ் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூக்கை வந்து இந்த இதோட பின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிஷப் வச்சு அவங்க ஒரு ரூக்கை பின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ஸை டெவலப் பண்ணி சென்டருக்காக ஒரு மூவ். இப்போ அந்த இடத்துல ஒரு பிஷப்பை வச்சு அந்த பானை கேப்சர் பண்ணிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு மூவில் வந்து டால் வந்து இந்த ரூக்கை நோத்துவார் அப்படின்றதுக்காக. பட் இன்ஸ்டெட் டால் வந்து அவரோட ரூக்கை வந்து சாக்ரிஃபைஸுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ ஒரு வேளை கிங் இங்கே வந்துச்சுனாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஸோ அவங்க ரூக் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கிங்கை செக்கு ஊற்றுறாங்க, செக்கு. இந்த இடத்துல இது ஒரு பேட் பொசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கிங்கை வச்சு எடுக்கலைன்னா கூட, ஏன்னா கிங்கை வச்சு எடுக்க முடியாது, எனக்கு குயின் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவங்களோட ஹார்ஸை வச்சு எடுக்கலாம், அவங்களோட பானை வச்சு எடுக்கலாம். அப்படி ஒரு வேளை எடுத்தாங்கன்னா அடுத்த மூவ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெஸ்ட்டு மூவும் கிடையாது. இப்போ அந்த ஸ்கொயரை ப்ரெஷர் பண்ணுறாங்க, இந்த ஸ்கொயரை. ஸோ எப்படி ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா, இந்த குயின் அந்த இடத்துல இருக்குது, ஹார்ஸை வச்சு இதேமாதிரி பிஷப் வச்சு ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த பிஷப்பை எடுத்துடுறாங்க, கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல 3 பீஸ் வச்சு, இந்த பானை வச்சு கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா இந்த பான் பின்னாக இருக்குது. இந்த ரூக்கை வச்சு, இந்த ஹார்ஸை வச்சு, இந்த குயினை வச்சு எடுக்கலாம். ஸோ அவங்க ரூக்கை வச்சு எடுத்திருக்காங்க. பட் இது வந்து அந்தளவு ஒரு பெஸ்ட்டான மூவ் கிடையாது. பிகாஸ் அவங்க பிஷப்பை வச்சு இந்த ரூக்கை வந்து அப்புறம் இங்கே வச்சுருவாங்க. ஸோ இது கீழே போகிறது, இந்த ரூக் வந்து இப்போ இங்கே கீழே போச்சுன்னா கூட இந்த ஸ்கொயரில் 2 பீஸோட ப்ரெஷர் இருக்கும். ஆல்ரெடி இந்த ஸ்கொயரை வந்து இந்த ஹார்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு மூவ் வந்து கொஞ்சம் நல்ல மூவ் கிடையாது. ஸோ பிஷப்பை நவுத்துறாங்க. ஸோ ரூக்கை நவுத்திட்டாங்க அந்த ஸ்கொயர் ப்ரெஷர் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல ரூக்கை இங்கே நவுத்தாமல் வேறு இடத்துல கூட நவுத்தலாம். ஸோ லைக்கு இங்கே நவுத்தலாம், இல்லாட்டினா இங்கே நவுத்தலாம், இல்லைனா இங்கே நவுத்தலாம். பட் அவர் வந்து இந்த ஸ்கொயரில் மூவ் பண்ணுறதுனால அவருக்கு வந்து எந்த ஒரு பெருசாக அட்வான்டேஜும் இல்லை. ஸோ குயினை நவுத்துறாங்க, அந்த இடத்த ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட கிங் சைடில். குயினை வந்து மூவ் பண்ணுறதுக்காக டால் அந்த மூவ் ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் ட்ரேடுக்காக பார்த்திங்கன்னா குயின் ட்ரேடு இப்போ வந்து அவங்களோட ரூக்கு சேஃப்டிக்காக வேறு பீஸில் நோத்திட்டாங்க. ஸோ அவங்களோட பிஷப்பை வெளியே கொண்டு வந்து ஹார்ஸை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ஸுக்கு ப்ரொடெக்ஷன். இப்போ ரூக் வந்து வெளியே வருது, இந்த ஸ்கொயருக்கு ப்ரொடெக்ஷன் தருது. பிகாஸ் ஹார்ஸ் வந்து இங்கே கேப்சர் பண்ணி அப்புறம் இந்த பிஷப் எடுக்கலாம் அப்படின்றதா ஒரு பிளானு. பட் வந்து இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூக் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் தருது. ஸோ அவங்களோட பானை நோத்தி டால் வந்து ஃபர்தராக மூவ்மெண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு பெரிய பாசிபிலிட்டிஸ் இல்லைனா கூட, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 2 நைட்டு ஒரு ரூக் மட்டும்தான் இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு 2 பிஷப்பு 2 ரூக் இருக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பீஸ் அட்வான்டேஜாக இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ஒரு பான் வந்து அவங்களோட C5 வரைக்கும், அதாவது அந்த அவங்களோட இதுக்குள்ளேயே வந்துருச்சு. இருந்தாலும் அந்த இவர் டிசைன் பண்ணாமல் விளாட்றாரு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ரூக் வச்சு இங்கே கட் பண்ணால் கூட இது கட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த ரூக்குக்கு டபுள் ப்ரொடெக்ஷன். ஸோ பானை நோத்துறாங்க, பானை நோத்தி ஃபர்தராக டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. கட் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ அவங்க ரூக் எடுத்துக்கிட்டாங்க, ரூக் ட்ரேடு. ஸோ பானை நோத்துறாங்க, பான் டேக்ஸ். இந்த இடத்துல கட் பண்ணாமல் மேலே போகிறாங்க. ஸோ இப்படி வெட்டுறதுனால என்ன ஒரு ஐடியானா, ஸோ ஒருவேளை இவங்க இங்கே கேப்சர் பண்ணாங்கன்னா இது ஒரு மேட்டின் 1. பட் இந்த இடத்துல கேப்சர் பண்ணுறதை விட இந்த ஸ்கொயர் போகிறது நல்லது. ஏன்னா வந்து த்ரெட்டனிங் இந்த பிஷப், அதே மாதிரி இந்த ரூக் இந்த இடத்துல வந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. ஸோ இன்ஸ்டெட் அவர் வந்து டால் வந்து என்ன ப்ளே பண்ணுறாருன்னா பிஷப் டு D4. ஸோ இது ஒரு செக்கு. இந்த கேம் எதுக்காக அப்படின்னா, டாலில் நிறைய கேம் விளையாடிருக்காரு, நிறைய கேமில் சாக்ரிஃபைஸ் பண்ணி சூப்பராக விளையாடிருப்பார். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த இதில் வந்து அவர் சூப்பராக டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். எப்படின்னு ஒரு பொசிஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பொசிஷன் வச்சுக்கலாம்.
டால் வந்து அவரோட பானை வந்து அவங்களோட இதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அதாவது அந்த கிங்குக்கு செக்குக்கிற அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். இதுவே வேறு பிளேயராக இருந்திருந்தாங்கன்னா அவங்க டாலோட இந்த மூவுக்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா காமாக இல்லாமல் அவசரப்பட்டு விளையாடிருப்பாங்க. பட் இவர் ரொம்ப காமாக அழகாக டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டேக் யூ இப்போ வந்து அவங்க செக் வச்சுருந்தாங்கன்னா இந்த இடத்துல யாராக இருந்திருந்தாலும் அப்படின்னு நானாக இருந்தால் கூட நான் என்ன நினச்சிருந்துருப்பேன்னா இதை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். பிகாஸ் டால் வந்து ஆல்ரெடி ஒரு அக்ரெசிவான பிளேயர். கரெக்டாக ஒருவேளை நம்ம வந்து ஒரு இங்கே வச்சு ஸோ இந்த இங்கே வச்சு செக் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு அவசரத்துலையும் அதே சமயத்தில் யாருமே டாலை வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவர் விளையாடுறதே கால்குலேட்டே பண்ண மாட்டாங்க. அவர் வந்து மைண்டு கேம் விளையாடுவார் நிறையா. இப்போது அவர் ஒரு மூவ் வச்சார்னா சரி அவ்வளோதான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவு மூவ் வைப்பார். பட் இவர் காமாக விளையாடி ஜெயிச்சிருக்காரு. இதில் அவர் ஜெயித்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் டிஃபென்ஸ் சூப்பராக டிஃபெண்ட் பண்ணார். அதே சமயத்தில் காமாக விளையாடிருக்கார். நம்ம ஓப்ரா கேமை பற்றி கூட பார்த்துருப்போம். அந்த ஓப்ரா கேமில் கூட அவங்க காமாக விளையாடல, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் விளையாண்டாங்க. அதோட வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன், பார்த்துட்டு போங்க. பட் இந்த இடத்துல ஒரு காமாக விளையாண்டதுனால ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதே மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல அவங்களோட ஹார்ஸை வந்து அவர் டார்கெட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த ஹார்ஸை வேறு எங்கேயாச்சும் நவுத்தலாம் அப்படின்றது தான் நம்ம பார்த்துருப்போம். பட் சரி இந்த மூவ்னா இந்த மூவில் இந்த மூவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஹார்ஸை நவுத்துனா இது ஒரு செக்கு வரும் அது அப்படின்றது தான் நான் யோசித்தேன் ஸ்டார்டிங்கில். பட் அவர் இதை நவுத்துறது மூலியம் சேம் டைம் இதையும் அட்டாக் பண்ணிவிட்டு இதையும் மூவ் பண்ணுறது தான் ஐடியா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.